அன்பார்ந்த சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். காஞ்சி மகாமுனிவரை பார்க்கும் பொழுதே அல்லது நினைக்கும் பொழுதே நமக்கு தோன்றுகின்ற உணர்வு என்ன? அமைதி. அமைதியின் முழு வடிவம் சாந்தி, இல்லையா? கொஞ்சம் பின்னோக்கி உங்களுடைய மனதை செலுத்துவீர்களானால் இந்த கிணற்றங்கரையில் அவர் உட்கார்ந்திருக்கின்ற அந்த காட்சி நினைவுக்கு வரும், இல்லையா? அது என்னமோ அந்த கிணற்றங்கரையின் அருகே அவர் உட்கார்ந்தது ரொம்ப பொருத்தமாகவே நமக்கு இருந்தது. எவ்வளவோ வாரி வாரி கொடுத்திருக்கிறார், இல்லையா? நம்ம எவ்வளவுதான் இறைச்சிருக்கோம், இந்த கிணறு அப்படியே தான் இருக்கிறது, இல்லையா? அவரும் அப்படியே தான் இருக்கிறார், அப்படியே தான் இருப்பார். கொடுப்பதற்காக வந்தவரே அவர், வள்ளல், இல்லையா? அதிகாலை கோயில் ஒன்றின் கிணற்றினோரம் அமர்ந்திருக்கும் முனிவரினை பார்க்கும்போது, அதிகாலை கோவில் ஒன்றின் கிணற்றினோரம் அமர்ந்திருக்கும் முனிவரினை பார்க்கும்போது, பதிலெல்லாம் மௌனத்தில் கிட்டும்போது, பழக்கமற்ற சாந்தி நெஞ்சை தட்டும்போது, பதிலெல்லாம் மௌனத்தில் கிட்டும்போது, பழக்கமற்ற சாந்தி நெஞ்சை தட்டும்போது, அதிசயங்கள் அன்றாடம் நடக்கும்போது, அகமெங்கும் சுகராகம் மிதக்கும் போது, விதிகூட கையசைத்து விலகும் போது, விளைகின்ற அமைதிக்கு விலைதான் ஏது? அதிசயங்கள் அன்றாடம் நடக்கும் போது, அகமெங்கும் சுகராகம் மிதக்கும் போது, விதிகூட கையசைத்து விலகும் போது, விளைகின்ற அமைதிக்கு விலைதான் ஏது? எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது இந்த கவிதை பெரியவருக்கு. மாயவரத்திலிருந்து ஒரு தம்பதி வரும். நமஸ்காரம் பண்ணி கேட்டேன், சௌக்கியமா இருக்கலாம்? துலா ஸ்நானம் ஆச்சா காவேரியில? ஆச்சு சுவாமி, நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? ஜலம் ஓடின்னு இருக்கா? ஓடின்னு இருக்கு சுவாமி, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா ஆச்சோன்னு காவேரி ஸ்நானம், துலா ஸ்நானம்? ஆச்சு சுவாமி, ஆச்சு பெரியவாளே. நிறைய சுமங்கலிகள்லாம் வந்திருப்பாள் இல்ல துலா ஸ்நானத்துக்கு? ஆமா பெரியவா வந்திருந்தாங்க. நம்மாத்துல சுமங்கலி பிரார்த்தனை நடக்கிறதோ கேட்டார். அப்போ தலையை கவிழ்ந்துக்கிறார். கேட்டேன், நம்மாத்துல சுமங்கலி பிரார்த்தனை நடக்கிறதோ அப்படின்னு. இல்ல. அப்போ அந்த கேள்வியை கேட்ட உடனே அந்த வந்திருந்த தம்பதியில அந்த கணவர் வந்து சொல்றார், அடுக்கடுக்காக எத்தனையோ குடும்பத்துல பிரச்சனைகள், தடைகள், மரணங்கள் இதெல்லாம் நிகழ்ந்திருக்கின்றன. என்னமோ இதை விட்டுட்டோம் பெரியவா, மறந்து போய் இதை விட்டுட்டோம். அப்ப செய்றார், நீங்க என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களோ நான் இதை பிரசாதமா அனுகிரகிக்கிறேன், அப்படியே எடுத்துன்னு போங்க. இந்த ஒரு புடவை இருக்கு இல்லையா, இந்த புடவை உங்க மாட்டு பொண்ணு கொடுங்க, மருமகளுக்கு கொடுத்துருங்க, சரியா? உங்க சகோதரி போயிட்டான்னு சொன்னேன் இல்லையா, இனிமே சகோதரி போயிட்டான்னு சொன்னேன் இல்லையா, அவளுடைய நினைவு நாள்ல இனிமே புடவை கொடுங்க. பட்டு புடவை வேண்டாம், பட்டு புடவை நமக்கு சம்பிரதாயமே கிடையாது, அப்படி பிடிக்கவே பிடிக்காது அவருக்கு பட்டு புடவை. பட்டு புடவை வேண்டாம், அது நம்ம சம்பிரதாயமே கிடையாது. நூல் புடவை கொடுத்தா போறோம். 108 நூல் புடவை, ரவிக்க, மங்கள திரவியங்கள் இதெல்லாம் கொடுக்கலாம். முடிஞ்சா அன்னதானம் செய்யணும், சரியா? முடியுமா? கட்டாயம் செய்யறேன் பெரியவாளன்ட்டு அவ வந்து கண்ணீர் மல்க அவருக்கு நன்றி சொல்லி வழிகாட்டினாரேன்ட்டு ரொம்ப நன்றி உணர்ச்சியோடு அவர்கள் ஊருக்கு திரும்பி போய் அவர் சொன்னபடியே செய்தார்கள். என்னாச்சு? பேச்சு வராத பேரனுக்கு 3 ஆண்டுகளாக பேச்சு வராத பேரனுக்கு பேச்சு வந்தது. புற்றுநோயில் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்த மருமகளுக்கு புற்றுநோய் குணமாகியது, இல்லையா? தி டாக்டர் இன் லா got cured of cancer. The grandson who was dumb was able to speak. Speech returned to him. இந்த மாதிரி எத்தனையோ நன்மைகள். இதுல எதற்காக இந்த குறிப்பு அப்படின்னு கேட்டா, நம்ம ஒன்று சொன்ன இதை பலமுறை பார்த்திருக்கிறோம், பலமுறையும் திரும்பவும் பார்ப்போம். ஒன்று, குலதெய்வ வழிபாடு, அதை ஒருபோதும் நம்ம புறந்தள்ளக்கூடாது. 2வது, சுமங்கலி பிரார்த்தனை. எந்த நல்ல காரியம் செய்வதற்கு முன்னாலும், வீட்டில் எந்த விசேஷம் வருவதற்கு முன்னாலும் சுமங்கலி பிரார்த்தனை செய்ய வேண்டும். திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா எங்க ஊர் பக்கம் பொடாப்பட்டி அப்படின்னு, புடவை பட்டி தான் பொடாப்பட்டி ஆயிருக்கு. அந்த பழைய சுமங்கலி பிரார்த்தனை செய்த அந்த ஒரு பாவாடையோ ஒரு புடவையோ அதுல இருக்கும். அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான சூடு இருக்கும். எங்க பாட்டி வந்து சொல்லுவாங்க, அதை பிரத்யேகமா ஒரு சூடு இருக்கும்.
அதை பயபக்தியோடு எடுத்து வச்சுதான் இந்த சுமங்கலி பிரார்த்தனை செய்வார்கள். எனவே சுமங்கலி பிரார்த்தனை என்பது ஒவ்வொரு குடும்பத்திலும் கட்டாயமாக செய்ய வேண்டியது. ஏனென்றால் ஒரு குடும்பம் என்பது இப்போ இன்றைக்கு நாம் வாழக்கூடிய நம்முடைய பெற்றோர்களோடு நம்முடைய குழந்தைகளோடு நின்று விடுவதில்லை. வாழையடி வாழையாக பரம்பரையாக வருகிறது. அதை நம்ம இயல்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு அனுகிரகம், ஒரு அருள், ஒரு ஆசீர்வாதம் இருந்தால்தான் இந்த பரம்பரை என்பது பயனுள்ளபடி தொடரும். எந்த விதமான விக்னங்கள் இல்லாமல், தடைகள் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை நடக்கும். அதுக்கு சுமங்கலிகளுடைய ஆசீர்வாதம் கட்டாயம் தேவை. எனவே குலதெய்வ வழிபாடையும் கைவிடக்கூடாது, சுமங்கலி பிரார்த்தனையும் ஒருபோதும் நாம் கைவிடக்கூடாது. இது ஒரு நிகழ்ச்சி. இதுக்கு சம்பந்தமே இல்லாம ஆனா சுவாரஸ்யமான இன்னொரு நிகழ்ச்சி பாருங்கள். அதுதான் அமைதியினுடைய வடிவங்கள். அவருடைய அணுக்க தொண்டர் ஒருவர், அவர்கிட்ட பெரியவர் கேட்கிறார், டேய் எனக்கு எம்ஜிஆரை பார்க்கணும், வர சொல்லு அப்படிங்கிறார். எப்படி இருக்கும்? அவர் முதலமைச்சர். அப்பதான் அவர் நோய்வாய்ப்பட்டு எவ்வளோ அவர் இருப்பாரோ பிழைப்பாரோன்ட்டு அவஸ்தையில இருந்தவர். அவருக்காக ஒரு விமானமே மருத்துவமனையாக மாற்றப்பட்டு சென்று ரொம்ப அற்புதமான முறையிலே அவர் குணமாகி அப்பொழுதுதான் திரும்பி இருக்கிறார். திரும்பி வந்த உடனே அவருக்கு இந்த மக்கள் கொடுத்த வரவேற்பெல்லாம் இன்றும் நினைத்து பார்க்கத்தக்கது. அப்படி அவர் திரும்பி வந்திருக்கிறார். அவர் போய், டேய் எனக்கு எம்ஜிஆரை பார்க்கணும், வர சொல்லு அப்படின்னா எப்படி இருக்கும்? அவர் நேரம் அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பெரியவாளன்ட்டார். நம்ம திடுதுப்புன்னு அவரை கூப்பிட்டு பார்க்கலாம் சொல்ல முடியாது அப்படின்ட்டு இவர் சொல்லிட்டார். அப்படியா, சரி அப்படின்ட்டார் பெரியவர். இப்போ மறுநாள் இதயம் பேசுகிறது மணியன் அவர்களும் எழுத்தாளர் சுபாஷினியும் பெரியவரை பார்க்க வராங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, எம்ஜிஆர் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். அதுதான் நாளைக்கு கூட்டின்னு வரலாமா, இல்லை இன்னைக்கு சாயங்காலமே கூட்டின்னு வரலாமா, நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டுன்னு வர சொன்னார் அப்படின்னா. அப்போ எப்படி இருக்கும்? அப்பவும் இருக்கார் இவர், இந்த அணுக்க தொண்டர் பக்கத்தில் இருக்கார். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம அளவில் ஒரு சின்ன வாசகம் சொல்வது உண்டு. இப்போ உனக்கு ஹிமாலயாஸ் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்ததுன்னா அங்கிருந்து அழைப்பு வந்திருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா? அதே மாதிரி எம்ஜிஆரை வர சொல்லுன்னு பெரியவா சொன்னா எம்ஜிஆருக்கு இவர் அழைப்பு விட்டுருக்கிறாருன்னு அர்த்தம். அது அவருக்கு பதிவாயிருக்கு. இதெல்லாம் டெலிபதி இல்லைங்க, திரும்பவும் சொல்றேன், இதெல்லாம் டெலிபதி இல்லை. ஒரு மகானுடைய சித்தம் என்பது மிகவும் விஸ்தீரணமானது. A Mahan's consciousness is far beyond his senses and our senses. Everything gets recorded in it. எம்ஜிஆர் இவரை பார்த்தது it was the desire of MGR, not that of our Swami. ஆனா அந்த டிசைரை how does he reflect it? எனக்கு எம்ஜிஆரை பார்க்கணும் அப்படின்ட்டு செய்றார். பின் வழியாக அவர் வரணுன்ட்டு ஏற்பாடு. ஏன்னா கூட்டம் எவ்வளவுதான் நீங்க இதை ரகசியமா வச்சாலும், இது ஒரு ரகசியமா வச்சிருக்கோங்கிறது தான் தெரியுமே தவிர ரகசியம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியமாக தான் இதெல்லாம் நடக்கும். கூட்டம்லாம் இருந்தது. நினைச்சபடியே அவர் பின்கட்டு வழியா அவரும் அவருடைய மனைவி ஜானகி அம்மாளும் அவர் உட்கார்ந்த இந்த காட்சியை அருகில் இருந்த தொண்டர் வர்ணிக்கிறார். அப்படியே ரெண்டு பேரும் தாரையா கண்ணில் தண்ணி, உடம்பெல்லாம் எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறார். நிறைய பொருள்களை அவர் கொண்டு கொடுக்கிறார். எல்லாத்தையும் பார்க்கிறார், ஒன்று ஒன்றா பார்க்கிறார் பெரியவர். அதுல ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு பொட்டலம் ஒன்று இருக்கு. ஒன்று ஒன்றா பிரிக்கும்போது அந்த பொட்டலத்தை பிரிக்க போகும்போது எம்ஜிஆரும் பிரிக்காதேன்னு சொல்றாரு, மகாசுவாமிகளும் அது பிரிக்காதேன்னு சொல்றாரு ஒரே நேரத்தில். அப்படி அது என்னன்றது பின்னால பார்ப்போம். இப்போ இன்னொன்று, சரி நான் என்ன செய்யட்டும் உங்களுக்குன்னு கேட்குறார் எம்ஜிஆர். அவர் சொல்றாரு, அப்போ ஒரு குறிப்பிட்ட நபருடைய பேரை சொல்லி அவர் வேலையிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டு எல்லாமே ரொம்ப நல்லவராச்சே, திரும்ப வேலைக்கு சேர்த்துக்கணும் அப்படிங்கிறார். என்ன ஒரு இது பாருங்க. அவர் நினைச்சிருந்தா எது வேணா இப்போ கேட்டிருக்கலாம், இந்த மடத்துக்காக கேட்டிருக்கலாம். அவருக்கு எந்த பயனும் யார்கிட்டையும் எந்த விதமான பயனும் கோர வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி கிருஷ்ண பரமாத்மாக்கு இந்த 3 உலகங்களில் இருந்தும் நான் எவரிடமிருந்தும் எதனிடமிருந்தும் எதையும் பெற வேண்டிய தேவை இல்லாமல் இருக்கிறேன், ஆனால் நான் எப்பொழுதும் செயலிலே ஈடுபட்டிருக்கிறேன், புரிந்து கொள்ள அர்ஜுனாங்கிறார். அது மாதிரிதான் பற்றற்ற துறவிக்கு யாரிடமிருந்தும் பெற வேண்டியது ஒன்றும் இல்லை. ஏதாவது பெற்றால் அது விநியோகத்திற்காகத்தானே இருக்கும் இல்லையா? அவர் என்ன கேட்கிறார், அந்த ஒரு குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லி அவரை வேலையிலேருந்து எடுத்துட்டு எல்லாமே அவர் ரொம்ப நல்லவராச்சு எடுத்துக்கலாமே. உடனே பக்கத்தில் இருக்கிற செக்ரட்டரிகிட்ட
எதுக்காக அப்படின்னு கேட்குறாரு. அவர் ஏதோ ஒரு காரணத்தை சொல்றாரு. மறுபடியும் பெரியவர் சொல்ற, இல்லை இல்லை நீங்கள் அவரை வேலைக்கு எடுத்துக்கோங்க. என்ன பாருங்க உத்தரவு, அதிகாரம். செம்பியார் சிரிச்சுக்கிட்டு சரி பண்ணுறேன் அப்படின்னாரு. அது நடந்தது. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த வேலையை பெற்றுக்கொண்டவர் பெரியவரிடம் வந்து தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார். அப்புறம் அவர்களெல்லாம் போன பிறகு தான் அந்த பொட்டலம் என்னன்னு பார்த்தா அதில் ஒரு பெரிய தொகை இருந்தது. அந்த மடத்துக்காக கொடுத்து சென்ற தொகை இருந்தது. அப்போது நினைத்தால் நடக்கும் இல்லையா? அவர் வந்து உட்கார்ந்த இடத்துல தான் உட்கார்ந்து இருப்பார், அமைதியாக இருப்பார். அவருக்கு நாட்டம் எதுவும் கிடையாது. அவரை நாடி வருபவர்கள் தான் உண்டு. அவரை எதற்காக நாடி வருகிறோம்? அமைதிக்காக நாடி வருகிறோம். நாம் அவரிடம் அமைதி ஒன்றையே நாடி வந்தோமானால் அந்த அமைதியை நாம் பெறுவோம். அதை மறந்துவிட்டு இதையும் அதையும் நாடி வந்தோமானால் அதை மட்டும்தான் பெறுவோம். கடவுளுக்கும் மகான்களுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை அது. குருவாக அவர் மாறும் பொழுது, குருவாக நீங்கள் அவரை வரித்து கொண்டால் அவர் செயல்படுகின்ற முறை வேறு மாதிரி இருக்கும். என்ன இருக்கும்? கேட்டா கொடுக்க மாட்டார். அதான் குரு பண்ணக்கூடிய பெரிய அனுகிரகம். A guru does not answer, does not grant your desires. He chooses. God grants your desires. அவ்வளவுதான். He does not have any attitude. A guru has an attitude towards you. He is interested in your welfare. அதனால கொடுத்து கெடுக்க மாட்டார். கடவுள் கொடுத்து கெடுப்பான். இந்த பெரிய நுணுக்கமான வித்தியாசம் நமக்கு இருக்கிறது. இப்போ அதே போல் நம்முடைய பெருமதிப்பிற்கு உரிய கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பெரியவரை சந்திக்க வருகிறார். அர்த்தமுள்ள இந்து மதம் பதிப்பாகி இருக்கிறது, அதை கொண்டு வந்து கொடுக்கிறார். எப்பேற்பட்ட கவிஞர்! நம்முடைய இதயங்களை கொள்ளை கொண்ட கவிஞர். எளிய எளிய சொற்களில் பெரிய பெரிய தத்துவங்களை எளிதாக எல்லோருக்கும் புரியும்படி சொன்னவர். நம்முடைய தோள் தட்டி நமக்கு தெம்பான வார்த்தைகள் சொன்னவர். வாழ்வதற்கு நமக்கு உத்வேகம் தந்த கவிஞர். நம்முடையே தோன்றி நம்முடையே வளர்ந்து நமக்காக பல நன்மைகள் புரிந்த கவிஞர் கண்ணதாசன். அவர் அர்த்தமுள்ள இந்து மதம் அந்த பதிப்பை கொடுக்கும் பொழுது அதை புரட்டி பார்க்கிறார். பார்த்து விட்டு ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் ரொம்ப எளிய பாஷையில எழுதியிருக்க போல இருக்கு அப்படின்றாரு. கவிஞருக்கு வந்து ஒரு நாணத்துல சங்கோச்சப்படுகிறார் கவிஞர். உங்களை என்னை பத்தி தான் எழுதியிருக்கியோ அப்படின்னு கேட்கிறார். இல்லை, ஒரு 2-3 வரி தான் எழுதியிருக்கேன், அடுத்த பதிப்புல நிறைய எழுதுறேன். இல்லை, அது வேண்டாம், அதுக்காகத்தான் உனக்கு சொல்ல வந்தேன். இதுல நீ எழுதியிருக்க நான் வந்து நெல்லு பொறி மட்டுமே சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைப்பா. அதை விட ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கிறவங்க எவ்வளோ பேர் வந்து மகான்கள் இந்த நாட்டில் இருக்கா. அவ கூட கம்பேர் பண்ணும்போது நான் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறார். ஆனால் நீ என்னை பத்தி எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சந்திப்பு முடிகிறது. அருமையான பலவிதமான சந்திப்புகளை பார்த்துவிட்டு இப்பொழுது அவருடைய மகா வாக்கியம் என்னவென்று பார்ப்போம். விஞ்ஞான அறிவுடன் வெளியில் இருக்கும் எத்தனையோ பூதங்களை அடக்கும் நம்மால் நம்மை ஆட்டி வைக்கும் மனமெனும் பூதத்தை அடக்க முடியவில்லை என்கிறார். விஞ்ஞான அறிவுடன் வெளியில் இருக்கும் எத்தனையோ பூதங்களை அடக்கும் நம்மால் நம்மை ஆட்டி வைக்கும் மனமெனும் பூதத்தை அடக்க முடியவில்லை. We conquer outer elements by our scientific temper, but inside we are unable to conquer our own tempestuous mind that rules over us. நம்மை ஆட்டி வைக்கும் மனத்தை நம்மால் அடக்க முடியவில்லை. இப்பதான் கண்ணதாசனுடைய உதாரணம் பார்த்தோம். பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா, ஆட்டி வைத்த மிருகம் இன்று அடங்கி விட்டதடா, அமைதி தெய்வம் முழு மனதில் கோவில் கொண்டதடா. என்ன கச்சிதமாக பொருந்துகிறது பாருங்க. அமைதிதான் அப்படின்னு அவர் அமைதிமயமாக இருக்கக்கூடிய அவரை பற்றி பேசி கொண்டிருக்கும் பொழுது இந்த பாடல் எப்படி வந்து இங்கே கச்சிதமாக பொருந்துகிறது பாருங்க. பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா, ஆட்டி வைத்த மிருகம் இன்று அடங்கி விட்டதடா, அமைதி தெய்வம் முழு மனதில் கோயில் கொண்டதடா என்கிறோம். எனவே பார்வை வெளியிலே இருக்கின்ற வரைக்கும் அமைதி என்பது வாய்ப்பதற்கு வழியே இல்லை. பார்வை உள்முகமாக திரும்பும் பொழுது நம்முடைய இத்தனை வழி நடந்தோம், எங்கிருந்து வருகிறோம் என்ற ஒரு சிந்தனையோடு உள்முகப்படும் பொழுது அமைதி நமக்கு கூடுகிறது. அதுதான் அமைதி பெறுவதற்கான வழி. அப்போ மலர் மிசை ஏகினான் என்கிறார் வள்ளுவர். பாஸ்டன்ஸ்ல சொல்றார், மலர் மிசை இதய மலரில் அவன் செல்லு. எப்போ நாம திரும்பி பார்க்கும் பொழுது அப்பொழுதுதான் நம்ம அங்கு வந்து அமர்ந்தது போல் தெரிகிறது. ஆனால் சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கின்னு மாணிக்க வாசகர் சொல்லுகிறார். ஏற்கனவே நம்முடைய இயல்பு அமைதி தான், அதனுடைய வெளிப்பாடு ஆனந்தம் தான். அது எப்ப புரியும்? உள்ள திரும்பினா புரியும். எப்படி உள்ள திரும்புறது? இந்த பாதத்தை பணிந்தால் உள்ளே போகும் வழி நமக்கு புலப்படும், கதவு திறக்கும், காட்சி கிடைக்கும், கவலை தீரும், கடவுள் புரியும். வணக்கம்.